பிரியமானவர்களே, ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நாளில் தவக்காலம் நோன்பிருக்க தகுந்த காலம் என்கிற கருப்பொருளிலே நாம் சிந்திப்போம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி கிடைக்கும் இறைவனிடத்தில் என்கிறது ஒரு வார்த்தை. நோன்பு இருப்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும் கடைபிடிக்கும் ஒன்று அல்ல. யூதர்கள் பாவ பரிகார நோன்பு இருக்கின்றார்கள். இஸ்லாம் நண்பர்கள் ரமலான் நோன்பு இருக்கின்றார்கள். இந்துக்களும் புத்த மதத்தினரும் நோன்பை பல நிலைகளில் கடைபிடிக்கின்றனர். இப்படி உலகின் எல்லா சமயங்களும் நோன்பை வலியுறுத்தி நிற்கின்றன. பொது வாழ்வில் சமூக மாற்றத்திற்காக, பொது நலனுக்காக நோன்பை வலிமையான ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர். நோன்பு என்பது நமக்கும் அடுத்திருப்பவருக்கும் உலகிற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். திருவிவிலிய நபர்கள் நோன்பை பின்பற்றியதை எடுத்து இயம்புகின்றது. ஒரு சில உதாரணங்கள். எஸ்ரா புத்தகம் பிரிவு 10 இறைவார்த்தை 6 சொல்லுகின்றது, எஸ்ரா உணவு உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தார், ஏனெனில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் நேர்மையின்மையின் பொருட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தார் என்கிறது. தானியேல் புத்தகம் பிரிவு 10 இறைவார்த்தை 3, தானியேல் 3 வாரம் முழுவதும் சுவையான உணவு அருந்தவில்லை, இறைச்சியோ திராட்சை ரசமோ வாயில் படவில்லை, தலையில் எண்ணெய் கூட தடவி கொள்ளவில்லை என்கின்றது. எஸ்தர் புத்தகம் பிரிவு 4 இறைவசனம் 16, எஸ்தர் சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்த்தார், 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் நோன்பிருந்தார் என்கின்றது. லூக்கா நற்செய்தி பிரிவு 4 இறை திருவசனம் 2, இயேசு 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார், அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை என்கின்றது. தூய பவுல் 3 நாள் பார்வையற்றிருந்தார், அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை என்கிறது திருத்தூதர் பணிகள் நூல் பிரிவு 9 இறைவசனம் 9. இவ்வாறு நோன்பினை பல நிலைகளிலே பல்வேறு தேவைகளுக்காக விவிலிய மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நோன்பு நமது உடலை, உணர்வுகளை, சுயநலன்களை வருத்தட்டும். நோன்பு அடுத்தவரை, ஏழைகளை, நோயாளிகளை, ஆதரவற்றவர்களை, அனாதைகளை நினைக்க வைக்கட்டும். தவக்கால நோன்பு இறைவனுக்கு நம் இதயத்தை திறக்கின்றது, ஏழைகளுக்கு நம் கரங்களை நீட்டுகின்றது என்கிற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பரின் வார்த்தைகளை நம் வாழ்வாக்குவோம். அந்த நிலையிலே நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தவக்காலத்திலே நாம் பின்பற்றுகின்ற இந்த நோன்பு தகுந்த நோன்பாகவும் நம் வாழ்வை பலப்படுத்துகின்ற நோன்பாகவும் அது மாறும். நன்றி.